ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்வாதி ஷேரிங் நாலேஜ். நம்ம நீட்டில் வந்து சிலபஸ் வைஸ் கவர் பண்ணிட்டு வரோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சம் பேசிக் கான்செப்ட். அதில் வந்து இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு ஃபைண்ட் அவுட் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலானா என்னது? இட் இஸ் எ சிம்பிளஸ்ட் ரிலேட்டிவ் ஹோல் நம்பர் ரேஷியோ ஆஃப் அன் ஆட்டம் ஆஃப் ஈச் எலமெண்ட் present in the molecule of the substance. அதாவது மாலிகுலில் சிம்பிளஸ்ட் ரிலேட்டிவ் ஹோல் நம்பர் ரேஷியோ ஆஃப் ஆட்டம் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலான்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மாலிகுலர் ஃபார்முலா ஆஃப் பென்சின் வந்து என்னது அப்படின்னா C6H6. இதோட எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா 6/6, ஸோ 1 நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா CH அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் பென்சினோட எம்பிரிக்கல் ஃபார்முலா. இப்படி தான் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தென் எப்படி வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் கண்டுபிடிக்கிறோம். செகண்ட் பாயிண்ட், பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் இஸ் டிவைடட் பை இட்ஸ் அட்டாமிக் மாஸ். அதாவது ஈச் எலமெண்ட்டோட பர்சன்டேஜ் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து அதோட அட்டாமிக் மாஸை வச்சு டிவைட் பண்ணுறோம். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா அட்டாமிக் ரேஷியோ ஆஃப் தி எலமெண்ட் கிடைக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு எல்லா எலமெண்ட்ஸ்க்கும் அட்டாமிக் ரேஷியோ கிடச்சிருக்கும். அதில் மினிமம் வேல்யூ இருக்கிற அட்டாமிக் ரேஷியோவை எடுத்து எலமெண்ட்ஸோட அட்டாமிக் ரேஷியோவோட டிவைட் பண்ண போகிறோம். இப்போது நமக்கு கிடச்சிருக்க அட்டாமிக் ரேஷியோவை ஏதாவது ஒரு ஸ்மாலஸ்ட் நம்பரை வச்சு மல்டிப்ளை பண்ணி ஹோல் நம்பராக சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுதான் எம்பிரிக்கல் ஃபார்முலா. ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. மாலிகுலர் ஃபார்முலா என்னது அப்படின்னா எம்பிரிக்கல் ஃபார்முலா இன்டூ n. என்னங்கிறது இங்கே என்னது அப்படின்னா ஒரு ஹோல் நம்பர், எனி ஹோல் நம்பர். ஸோ n ஈக்குவல் டு மாலிகுலர் ஃபார்முலா டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்பிரிக்கல் ஃபார்முலா அண்ட் மாலிகுலர் ஃபார்முலா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த கான்செப்டை வச்சு ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் இஸ் a carbon compound containing only carbon and oxygen has molecular mass of 290. On analysis, it is found to contain 50% mass of each element. So இதுதான் ப்ராப்ளம். என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா molecular formula of the compound. ஸோ நம்ம இதிலிருந்து கிவன் எழுதிக்கலாம். கார்பன் வந்து 50%, ஆக்சிஜன் 50%. அனதர் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறாங்க. இது மாலிகுலர் மாஸ் ஆஃப் தி காம்பவுண்ட் இஸ் 290. இதில் நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 12, அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணணும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் காம்போசிஷன் ஆஃப் தி காம்பவுண்ட் கண்டுபிடிக்கணும். அது கிவனில் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்குறாங்க. கார்பன் 50%, ஆக்சிஜன் 50%. செகண்ட் ஸ்டெப் வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் வந்து டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளமில் ஆல்ரெடி பர்சன்டேஜ் ஆஃப் ஈச் எலமெண்ட் தெரியும். ஸோ அதை வச்சு நம்ம டிவைட் பண்ணலாம். இப்போது கார்பன் பர்சன்டேஜ் வந்து 50, அட்டாமிக் மாஸ் வந்து 12. ஸோ 50/12 இஸ் ஈக்குவல் டு 4.166. ஸோ அதே மாதிரி ஆக்சிஜன் பர்சன்டேஜ் 50, அட்டாமிக் மாஸ் 16. ஸோ 50 டிவைடட் பை 16 இஸ் ஈக்குவல் டு 3.125. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்னது அப்படின்னா அட்டாமிக் ரேஷியோ ஆஃப் ஈச் எலமெண்ட் வந்து இஸ் டிவைடட் பை தி மினிமம் வேல்யூ ஆஃப் அட்டாமிக் ரேஷியோ. ஸோ இதில் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறப்போ நமக்கு 3.125ங்கிறது வந்து மினிமமாக இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வச்சு நம்ம இந்த ரெண்டுத்தையும் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ தட் இஸ் 4.166 divided by 3.125 is equal to 1.33. Next, 3.125 divided by 3.125 is equal to 1.00. So next step வந்து smallest whole நம்பரை வச்சு இதை மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து இதை எப்படி மாற்றுறோம் அப்படின்னா ஹோல் நம்பருக்கு மாற்றுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ 1.33 இருக்குது. இதை வந்து 3ன்ற ஹோல் நம்பரோட நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா அரௌண்ட் 4 கிட்ட வந்துடும். ஸோ அதனால் நம்ம ரெண்டு வேல்யூவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா 3ன்ற வேல்யூ வச்சு மல்டிப்ளை பண்ணிடுறோம். அதாவது 1.33 into 3 is equal to 4, 1.00 into 3 is equal to 3. ஸோ ஹியர் எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் கார்பனுக்கு நேராக 4ன்ற வேல்யூ கிடச்சிருக்குது. ஸோ C4, ஆக்சிஜனுக்கு நேராக நம்மளுக்கு
3ன்ற வேல்யூ கிடச்சிருக்கு, அதனால O3. Here empirical formula is C4O3. ஸோ நம்ம இப்போது மாஸ் ஆஃப் எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். 4 வந்து கார்பனுக்கு 4 கிடச்சிருந்தது. அதே மாதிரி அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் வந்து 12. ஸோ 4 into 12 ப்ளஸ் ஆக்சிஜனுக்கு வந்து வேல்யூ 3 கிடச்சிருந்தது. ஸோ இன்ட்டு அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் இஸ் 16. ஸோ சால்வ் பண்ணோன்னா நம்மளுக்கு 96 கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் n வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். மாலிகுலர் மாஸ் டிவைடட் பை எம்பிரிக்கல் ஃபார்முலா. மாஸ் molecular mass வந்து already given in the problem, so 290. empirical formula mass வந்து find out பண்ணோம் 96. so 290 divided by 96, that gives you 3. so already நமக்கு இந்த formula தெரியும். molecular formula is equal to n into empirical formula. so 3 into C4O3 gives you C12O9. so this is the molecular formula of the compound. இந்த வீடியோவில் ஆல்ரெடி ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம இப்போ தான் சால்வ் பண்ணோம். ஸோ அதே மாதிரி NEET 2021 கொஸ்டின் வந்திருக்கு. அந்த ப்ராப்ளமை நம்ம இப்போ சால்வ் பண்ணலாம். ப்ராப்ளம் இஸ் an organic compound contain 78% by weight carbon and remaining percentage of hydrogen. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா empirical formula of this compound கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. atomic weight for carbon is 12, hydrogen is 1. ஆல்ரெடி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். உங்களுக்கு ஆப்ஷன் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா A CH4, B CH2, ஆப்ஷன் C CH, ஆப்ஷன் D CH3. ஸோ இப்போது நம்ம இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். கிவன் என்னதுன்னு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கொஸ்டின்லேருந்து கார்பன் 78%, ரிமைனிங் பர்சன்டேஜ் வந்து ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால 100 minus 17, ஸோ 22. ஹைட்ரஜன் இஸ் 22%. ஸோ லாஸ்ட் ப்ராப்ளமில் சால்வ் பண்ண அதே பேட்டர்ன் தான். கார்பன் பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ஸோ கார்பன் வந்து 78% கொடுத்துருக்காங்க, அட்டாமிக் மாஸ் வந்து 12, ஸோ 6.5. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு பர்சன்டேஜ் வந்து 22 கொடுத்துருக்குறாங்க, அட்டாமிக் மாஸ் வந்து 1. ஸோ 22 by 1 gives you 22. கிடைச்ச ஆன்சர்லேருந்து மினிமம் நம்பர் எடுத்து டிவைட் பண்ணணும். ஸோ 6.5 divided by 6.5, that gives you 1.00. ஸோ செகண்ட் ஹைட்ரஜனுக்கு 22 by 6.5, that gives you 3.3, approximately 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ நம்மளுக்கு வேல்யூ வந்து ஹோல் நம்பரில் கிடச்சிருச்சு. லாஸ்ட் ப்ராப்ளமில் நம்ம ஹோல் நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணோம், இங்கே வந்து அந்த அவசியம் இல்லை. ஸோ 1 3, கார்பன் இஸ் 1, ஹைட்ரஜன் இஸ் 3. ஸோ எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் CH3, ஆப்ஷன் D. Thank you for watching. Subscribe for more videos.